ஒருத்தங்களுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறத வெறும் வார்த்தைகளால் மட்டும் இல்லை, செயலாலையும் வெளிப்படுத்துவாங்க. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணால் கஷ்டமாக இருக்கும், ஒரு விஷயம் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரே அர்த்தம், நீங்கள் அவங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதை அவங்க ஓப்பனாக சொல்ல கஷ்டப்பட்டுட்டு தான் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்த பண்ணி அவங்களே கெட்டவங்கன்னு பிரதிபலிப்பிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு அது புரிஞ்சாலுமே நம்ம அன்பை எப்படியாவது அவங்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் திரும்ப திரும்ப நீங்கள் அசிங்கப்பட்டுட்டு வந்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு ஆனால் புரியறதே இல்லை. நீங்கள் இருக்கும்போது உங்கள் வேல்யூ அவங்களுக்கு புரியாதப்போ, இல்லாதப்போ மட்டும் எப்படி புரியும்? புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியறதே இல்லை. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்கள் அவங்கள விட்டு போயிடுவீங்கல்ல, அப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவீங்க. என்னென்னு தெரியுமா? நான் இல்லாதப்போ தான் உனக்கு யாருமோ தெரியும். ஆக்சுவலி உங்களுக்கு தான் புரியவே இல்லை. நீங்கள் இருக்கிறப்பவே உங்கள் வேல்யூ அவங்களுக்கு புரியாதப்போ, நீங்கள் இல்லாதப்போ அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஸோ உங்கள் அருமை புரியாதவங்க நீங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களை குப்பையாக மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணி நீங்கள் நிஜமாகவே முட்டாளாக வாழ்கிறத விட, என்னை புரிஞ்சுக்கிற தகுதியோ என் கூட இருக்கிற தகுதியோ அவங்களுக்கு இல்லைன்னு நினச்சி தூக்கி போட்டுட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். இது உங்கள் லைஃப். நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும், உங்கள் எதிர்த்தாப்பில் இருக்கிற மனுஷன் இல்லை. அப்படி எதிர்த்தாப்பில் இருக்கிற மனுஷனுக்கு அந்த வாய்ப்பையும் உரிமையும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது உங்கள் லைஃப்பை நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற முடிவை நீங்கள் எடுங்க. அவங்க என்னங்க உங்களை தூக்கி போடுறது? நீங்கள் விலை மதிக்க முடியாத முத்து. உங்களோட வேல்யூ உங்களுக்கே தெரியலனா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்கள தூக்கி போட்டுட்டு உங்களை மனுஷனாக மதிக்கிற ஒரு மனுஷங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் லைஃப் நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். ஹாப்பியான லைஃப் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறந்துடாதீங்க. வேல்யூ இல்லாத மனுஷங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் லைஃப்பையும் வாழ்க்கையையும் உங்கள் சந்தோஷத்தையும் வேல்யூ பண்ண காத்துட்ருக்க மனுஷங்களுக்கு உங்கள் வாய்ப்பை கொடுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.